சுத்திகரிப்பின் நாட்கள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரீ 7 நாட்களுக்கு தீட்டாயிருப்பாள். அதன் பின்பு அவள் 33 நாட்கள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருப்பாள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரியானவள் 2 வாரங்களுக்கு, அதாவது 14 நாட்களுக்கு தீட்டாயிருப்பாள். அதன் பின்பு அவள் 66 நாட்களுக்கு தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருப்பாள். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரியை விட பெண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரியானவளுக்கு 2 மடங்கு அதிகமாக விளக்கமாய் இருக்கும் நாட்களும் சுத்திகரிப்பின் நாட்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க கூடாது. சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கலாம். அவ்வாறு பிரவேசிக்கும் போது அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். ஸ்திரியானவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரியானவள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு சர்வாங்க தகன பலியை கொண்டு வர வேண்டும். 1 வயதான ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகன பலியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 1 காட்டுப்புறாவையோ அல்லது 1 புறா குஞ்சையோ சர்வாங்க தகன பலியாக கொண்டு வரலாம். பிள்ளைப்பேறு காலத்தில் கர்த்தர் ஸ்திரியானவளுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஸ்திரியானவளை பிரசவ வேதனையில் இருந்து பாதுகாத்திருக்கிறார். ஸ்திரியையும் அவளுடைய பிள்ளையையும் கர்த்தர் தாமே பாதுகாப்பாக வேறு பிரித்திருக்கிறார். பிள்ளைப்பேற்றின் போது ஸ்திரியானவள் அனுபவிக்கும் எல்லா பாடுகளிலும் வேதனைகளிலும் கர்த்தர் தமது கிருபையை அவளுக்கு காண்பித்து அவளை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தனக்கு காண்பித்த கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நன்றி சொல்லும் வண்ணமாக ஸ்திரியானவள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு சர்வாங்க தகன பலியை கொண்டு வருகிறாள். கர்த்தர் தனக்கும் தான் பெற்ற பிள்ளைக்கும் இன்னும் அதிகமான கிருபைகளையும் நன்மைகளையும் இரக்கங்களையும் காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு சர்வாங்க தகன பலியை கொண்டு வருகிறாள். பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரீக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் சிநேகிதருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பிறந்த பிள்ளையின் மூலமாக அதன் தாய்க்கும் குடும்பத்திற்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. தனக்கு கிடைத்த சந்தோஷத்திற்காக ஸ்திரியானவள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக சர்வாங்க தகன பலியை கொண்டு வருகிறாள். ஸ்திரியானவள் சர்வாங்க தகன பலியோடு பாவ நிவாரண பலியையும் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பேற்றின் போது ஸ்திரியானவள் வேதனை தாங்க முடியாமல் மனுஷரை சவித்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் அவள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பாவ நிவாரண பலியையும் கொண்டு வர வேண்டும். பாவ நிவாரண பலியாக 1 புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கும் தரித்திரருக்கும் ஒரே விதமான பாவ நிவாரண பலியே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரணத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கும் தரித்திரருக்கும் வித்தியாசமோ அல்லது வேறுபாடோ இல்லை. ஐஸ்வர்யவான்களும் தரித்திரரும் இந்த உலகத்தில் வெவ்வேறு நிலைமையில் இருக்கலாம். அவர்களுடைய அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் வேறுபாடு காணப்படலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. ஆகையினால் கர்த்தர் ஐஸ்வர்யவானுக்கும் ஏழைக்கும்
ஒரே மாதிரியான பாவ நிவாரண பலியை நியமிக்கிறார். பிள்ளை பெற்ற ஸ்திரியானவள் தீட்டா இருக்கிறாள். அவருடைய தீட்டு நீங்கி சுத்திகரிக்கப்படுவதற்கு சுத்திகரிப்பின் நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறிய பின்பு ஸ்திரியானவள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பாவ நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும். ஸ்திரியானவள் பிள்ளையை பெற்றெடுப்பது பாவமான காரியம் அல்ல. ஆனாலும் பிள்ளை பெற்ற ஸ்திரியானவள் சடங்காச்சார ரீதியாக தீட்டானவளாய் இருக்கிறாள். ஸ்திரியின் சடங்காச்சார தீட்டு அவளுடைய நீதி நெறியின் தீட்டுக்கும் அசுத்தத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. பிள்ளை பெற்ற ஸ்திரியானவள் தன்னுடைய பாவம் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவே பாவ நிவாரண பலியை ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வருகிறாள். அவள் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது பொறுமை இல்லாமல், வேதனை தாங்க முடியாமல் மனுஷரையோ அல்லது கர்த்தரையோ சபித்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஒருவேளை அவளுக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரியாமல் தான் பெற்றெடுக்கும் பிள்ளையை குறித்து அதிகமாக ஆசைப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக சிந்திப்பது பாவம். ஆகையினால் பிள்ளை பெற்ற ஸ்திரியானவள் தன் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு சர்வாங்க தகன பலியோடு பாவ நிவாரண பலியையும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியானார். அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். மற்ற மனுஷரிடத்தில் பாவம் இருப்பது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் எதுவும் இல்லை. ஆனாலும் மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த பின்பு தன்னுடைய சுத்திகரிப்பின் நாட்களை நிறைவேற்றினாள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். லூக்கா 2:22 முதல் 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் உலக பிரகாரமான பெற்றோர் செல்வந்தர்கள் அல்ல. சர்வாங்க தகன பலியாக செலுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவர்களுக்கு சக்தி இல்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் ஒரு காட்டு புறாவையாவது அல்லது ஒரு புறா குஞ்சையாவது சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று எருசலேமுக்கு வருகிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களை ரட்சிப்பதற்காக கிறிஸ்துவானவர் தம்மை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவதற்கு சக்தி இல்லாத பரம ஏழையாய் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம். பிள்ளை பெற்ற ஸ்திரியானவள் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வான். அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றெடுத்தவளை குறித்த பிரமாணம். ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் பாவம் செய்கிறாள் என்பது இதன் பொருள் அல்ல. பிள்ளை பேற்றின் போது அவளுக்கு உண்டாகும் சரீர வருத்தம் ஆதியிலே ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக வந்தது. அதற்காகவே பிள்ளை பெற்ற ஸ்திரீ பாவ நிவர்த்தி செய்கிறாள். பிள்ளை பேற்றின் போது தான் சாகாமல் பாதுகாக்கப்பட்டதற்காக அவள் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறாள். தன்னுடைய ஜென்ம பாவத்தை நினைத்து அவள் தொடர்ந்து பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த வரையிலும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இருக்கிறார். நம்முடைய பாவத்திற்கு பதிலீடாக மரித்தார். ஆகையினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நாம் இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. லேவியராகமம் 11 முதல் 17 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் சுத்திகரிப்புகள் எல்லாம் சடங்குகளாகும். பாவத்தில் இருந்து உண்மையான சுத்திகரிப்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் வருகிறது. பிள்ளை பெற்றவளுக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும் போது அவள் சுத்தமாவாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிள்ளை பேற்றின் போது அவளுடைய ரத்தம் அசுத்தமாயிற்று என்பது இதன் பொருள் அல்ல. உதிரத்தின் ஊறல் ஏற்பட்டதினால் அதற்குரிய சுத்திகரிப்பு தேவையாய் இருக்கிறது. பிள்ளை பெற்ற ஸ்திரியானவளுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால்
அவள் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வரலாம். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுது அவள் சுத்தமாவாள்.